ஏங்க வாங்க இன்னைக்கு டெல்லி போனோம் மறந்துட்டீங்களா? ஆமா கிருமி, நான் சீக்கிரமா இப்பயே கிளம்பலாம். ஆனா அது கிங்கு, அந்த கிங்க நம்ம வீட்டுக்குள்ள வர வேண்டாம் நான் சொல்லிட்டேன். ஏங்க? ஆமால நம்ம வீட்டுல இல்ல, வீட்டுக்கு வரவே மாட்டான். அங்கே போலாம். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிங்ஸ் இஸ் பேக் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிராணி கேம் பிளே தான் காய்ஸ் பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இது கிராணியும் கிராண்ட்பாவும் வீட்டில் இல்லை காய்ஸ், அதனால நம்ம ஈஸியாக எந்த எஸ்கேப்பும் முடிச்சிடலாம். ஆனால் நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போகிறோன்னா டோர் எஸ்கேப். எது டக்குன்னு கிடைக்குதோ அந்த எஸ்கேப் பண்ணலாம். ஆனால் என் டார்கெட் டோர் அதான் கைஸ். கொஞ்சம் வாங்க இப்போ போகலாம். வேலையாக போய் அங்கே என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. அங்கே சில டைப் அங்கே கேஸ் சிலிண்டர் இருக்கும். இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போமா? ஒன்றும் இல்லை. அப்போ இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. ஏதாச்சும் ஒன்றையாச்சும் கொடுங்கடா. குட்டிச்சத்த இடத்துக்கு போய் பார்ப்போம். அண்ணா அதுக்கு முக்கியமான வேலை என்ன? ஒன்றும் இல்லை. கிழவனோட ஃபோட்டோ, அங்கே கிளாஸ் ஃபீஸு, அதை வச்சு நானடா பண்ண போகிறேன். ஆமாம் கைஸ், அதை வச்சு நான் இந்த டோர் லாக்கு போர்டு விரெஞ்ச் வச்சு நாம் அங்கே போய் உங்களோட குட்டிச்சாத்தான் இருக்கோம். அந்த குட்டிச்சத்தம் பேர் என்ன வைக்கலான்னு இருந்தீங்கன்னா அதை போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓட்டவாய், இந்த ஓட்டவாய் குட்டிச்சாத்தா போர்டு ஸ்டார்டிங் இங்கே இருக்குது கேஸ். குட்டிச்சாத்தாங்கிட்ட போய் குட்டிச்சாத்தான ஒரு ரேஸ் விடு, அது செத்து போயிடும். வாங்க இந்த குட்டிச்சாத்தாவை கொள்ளலாம். பார்த்துச்சு இவங்க வச்சுக்கிறோம். சவுண்டு கெட்டு போயிடுச்சு. குட்டிச்சுட்டா என்னையோட அடிக்கிற செத்து போயிருப்பாங்க. 3, 2, 1 டிமில் போயிடுச்சு. அப்படி காய்ஸ், அதுக்கு தான் அந்த பாம்பு வச்சுருக்காங்க. பேட்லாக்கி போர்டு எடுத்தோடனே பேட்லாக்கியை கொடுக்குறாங்க. அவ்வளோ நல்ல மனுஷாடா உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு முக்கியமான பொருள் வேணும், ரோபாட். அது எங்கே போயிருக்கு போகுதுன்னு தெரில. ஹெலிகாப்டர் மேனுவல் வச்சு நானடா பண்ண போகிறேன். அப்போ இருந்து எனக்கும் முடுக்காக கீழே கிடைக்குது. அதனால் இதை நான் ஓப்பன் வச்சேன். ஓப்பன் வச்சேன். இந்த குட்டிச்சிட்டு பாருங்க கத்திட்டு இருக்கு. வாட்ட கிளவியோட ஃபோட்டோ. இது யாருன்னு தெரில. உங்களுக்கு ஒன்று தெரியுமா கைஸ்? இங்கே செக்யூரிட்டிக்கு, ஆனால் மோஸ்ட்டாக அங்கெல்லாம் ஸ்டன்கன் இருக்கும். உங்களுக்கு இங்கே 500 லைக்ஸ்க்கு மேலே 500 லைக்ஸுக்கு மேலே வந்துச்சுன்னா, ஆர் 50க்கு மேலே 200 லைக்ஸ் 300 லைக்ஸ் வந்துச்சுன்னா, நான் வந்து கிராணியில் இருக்க போட்டு நான் ஹெலிகாப்டர். ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த எஸ்கேப் வேணும்ன்ட்டு. ஸ்பார்க் பிளக் தேவைப்படாது. இங்கே கடைசியாக வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ராயருக்குள்ளேயா பார்ப்போம். காலி வாங்க. இந்த இடத்துக்குள்ள க்ரோபார் கொடுத்தா நல்லாயிருக்கும். அடுத்தோடனே பேர்லாம் கேட்டுட்டாங்க. நான் ஹெலிகாப்டர் கேச்சு நானடா பண்ண போகிறேன். கட்டை குட்டிங்கடா. அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்கும்? போட்கி என்ன பேசுது? ஒன்றும் இல்லையே. படம் எங்கே போயிருக்கோம்? மேலே போய் பார்ப்போம். வச்சு நல்லா தான் கொடுங்கடா.
நான் போய் டப்புன்னு கிளம்பி வீட்டுக்கு போயிடுறேன். போடு க்ரோபர். வெப்பன் கீ கொடுத்தாச்சு நல்லாயிருக்கும். ரொம்ப இருக்குது போட். அடா போட் கீயாகவே தரீங்க. வாங்க இந்த ரூம்குள்ளே போய் என்ன கிடக்குன்னு பார்ப்போம். டக்கு டேப். டக் டேப் வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன்? டோர் ஹேண்ட் வீல் வேணும் ஏன்னு கேட்பீங்க. அதை நான் உங்களுக்கு செஞ்சே காமிச்சிடறேன். ஃபஸ்ட்டு நான் போய் க்ரோபார் எடுத்துகிட்டு போய் அங்கே என்ன இருக்குது ஓப்பன் பண்ணால் காக்கோட இதை வச்சு காக்கா வெடிக்க முடியாது. பேர் தான் க்ரோபார். எனக்கே இங்கே டவுட்டாக இருக்குது. சேஃபுக்கு டப்புன்னு எடுத்துகிட்டு போய் சேஃப் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். டோர் ஹேண்டில் ஆச்சு கொடுங்கடா. நல்லதா? அப்போ தான் நம்ம உங்களுக்கு புண்ணியமாக போகும்டா. சீக்கிரம்டா. வெப்பன் கீ கொடுங்க. நான் ஏதாச்சும் நல்லதாக கொடுங்க. கடவுளே ஏதாச்சும் நல்லதாக கொடுக்க சொல்லுங்கள். ஃபோர்டு கட்டிங் பிளேஸ். மேலே போய் அங்கே எலக்ட்ரிக் ஷாக் இருக்கும். அதை போய் புச்சக் அப்படின்னா என்ன அர்த்தம்? கட் பண்ணும். இங்கே கூட ஃபஸ்ட்டு இங்கே அடித்து இதை கழட்டிட்டோமோ இதை வச்சு கட் பண்ணிட்டு தேவைப்படும். ஆனால் அதில் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம போய் ஸ்டன் கன் எடுத்துகிட்டு வந்தோம்லாம். ஸ்டன் கன் வேணும். நான் போச்சு கண்ணு எங்கே போட்ட? குட்டி சாத்தா நீக்கி எடுத்துச்சிட்டியா? கண்ணை எங்கே காணோம்? கண்ணை காணோம் போச்சு. அடப்போம் கண்ணுக்கு தெரியல போல். உங்கள் ஸ்டன் கன் எடுத்து வச்சு பார்த்துட்டோம். இங்கே தான் இடக்கா முடக்கா கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு நம்ம போய் கிழவனோட ரூமுக்கு மேலே போய் எடுத்துகிட்டு வந்தால அங்கே சோஃபா இருந்துச்சுல கைஸ், அங்கே தான் கிழவன் படுத்து தூங்குவான். அந்த கேப்பில் நம்ம சாவியும் எடுக்க முடியும். ஆமாம், இந்த கிஃப்ட் சாவி எடுத்துடலாம். நான் போய் கட்டிங் பிளேஸ் இந்த ரூமுக்கு முன்னாடி போட்டேன். நம்ம நெக்ஸ்ட்டு ஹேண்ட் வீல் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு வேறு க்ரோபார் தேவை. ஓடு 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 நக்காம ஓடு. இங்கே இருக்கிற ஸ்லெண்டர் மேன் போடு. டோர் ஹேண்டில் எல்லாம் கிடச்சிச்சு. நம்ம அதுக்கப்புறம் கடைசியில் தாங்க உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதை பார்க்கணும் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். ஆனால் இப்போ நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தான் புரியும். என்னோட வருது அப்படின்னு நடிப்பீங்க. கடைசியில் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது எதுக்குன்னா இந்த உங்களுக்கே சர்ப்ரைஸ் காமிக்கிறீங்க. அதை நம்ம வச்சு ஹேண்ட் வீலால் தான் எடுக்க முடியும். ஹேண்ட் வீலை யூஸ் பண்ணால் அது பாட்டுக்கு மேலே போயிடும். ஆமாம் கைஸ், மேலே போயிடும். அவ்வளோதான். ரெண்டு வேலை இருக்குது. க்ரோபார் எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு இதை எடுத்துகிட்டு போகணும். இதை வேறு எடுத்துகிட்டு போகணுமா? போய் உங்களுக்கே நீங்களே பார்த்துக்கோங்க. மேலே போய்ச்சா க்ரோபார் பெர்லாக்கி டோர் ஹேண்டில் அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இதோட முடிய போகுது. பார்த்துக்கோங்க. வெளில போனாட்டி என்ன நடக்குதுன்ட்டு. இப்போ அந்த சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கைஸ். பார்ப்பாங்க பார்த்தீங்களா? கிளம்பி ஊர்லேருந்து வந்துட்டாங்க. நான் பார்க்குறேன் மொட்டை. மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கைஸ். இதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்கள் சொன்ன மாதிரியே 500 லைக்ஸ்க்கு மேலே வந்துச்சுன்னா உங்களுக்கு
ஹெலிகாப்டர் எஸ்கேப்புங்களா, போட் எஸ்கேப், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டைம் நம்ம ஈஸி மூடில் கிரானி சாப்டர் 2 விளாட்றோம். ஓகேவா? பாய், see you in next video.